அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. 12 அப்போஸ்தலர்களுக்கு பின்பாக கர்த்தரால் நேரடியாக அழைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அப்போஸ்தலன் பவுல் ஜனங்களை கொடுமைப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி அவங்கள சித்திரவதை செய்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை சந்தித்து அநேக இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாய் பேசினார். அப்போஸ்தலர் அந்த நடவடிக்கை அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலுடைய நிருபங்கள் தான் அதிகமாய் பெரும்பாலும் இருக்கும். பவுலே கவனத்திற்கு திருப்பப்படுகிறார். பவுல் மூலமாகவே தேவன் திருச்சபைக்கு அநேக காரியங்களை சொல்லுகிறார். இப்படி பவுல் ஒவ்வொரு இடம் போய் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி பிரசங்கிக்கும் போது நிறைய இடங்கள்ல அவர் அடிக்கப்பட்டார். நிறைய இடத்துல அவர் துன்புறுத்துறாங்க, அடிச்சாங்க, சாட்டையால் அடிச்சாங்க, சாகிறவனை போல அப்படியே தள்ளி போட்டுருவாங்க, அடிச்சு நொறுக்கி போட்டுருவாங்க. அப்படி நொறுக்கி போட்டாலும் அந்த உடம்புல அவ்வளோ வேதனை இருந்தாலும் திரும்ப எழுந்திரிச்சு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவான். ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டான், பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு முன்பாக, பெரிய பெரிய மத போதகர்களுக்கு முன்பாகலாம் பவுல் என்ன பண்ணாரு, நிறுத்தப்பட்டார். இப்போ இந்த அப்போஸ்தலர் அந்த நிருபத்தில் கீழே பார்த்தீங்கன்னா கடைசியில் பவுலுடைய வாழ்க்கை, அதில் பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம். அது என்னன்னா, ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறார். இத்தாலியா அந்த தேசத்திற்கு, ரோமாபுரிக்கு பெரிய ஒரு விசாரணைக்காக கொண்டு போகப்படுகிறார். கொண்டு போகப்படும் போது இங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கப்பலில் அவனை ஏற்றிட்டாங்க. இவனோடு கூட கிட்டத்தட்ட 276 பேர் இவனோடு கூட ஏற்றப்படுகிறார்கள். இவனுக்கு காவலாளியாய், 100க்கு அதிபதியாய், பொறுப்பாளனாய் இங்கு ஒருவனை நியமிக்கிறார். அவனுடைய பெயர் என்ன? நம்ம வாசித்தபடி யூபிலி. அவனை என்ன பண்றாங்க, ஏற்படுத்தி அவனோடு கூட இந்த 276 பேரையும் அனுப்புறாங்க. அனுப்பும்போது படகுல கப்பல்ல ஏறி போறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது கிரேத்தா தீவுங்கிற ஒரு தீவு பக்கம் வருகிறார். வரும்போது இந்த இடத்துல ஒதுங்கி நல்ல துறைமுகம், நம்ம சொல்றோம் நல்ல தண்ணி தீவுன்னு சொல்ற மாதிரி நல்ல துறைமுகம், பேரே அதுக்கு என்னது, நல்ல துறைமுகம். அந்த நல்ல துறைமுகத்துல போய் கரையை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமே, கொஞ்சம் நாள் கழிச்சு பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலில் வந்தவங்க அந்த நல்ல துறைமுகம் என்கிற துறைமுகத்தில் லேண்ட் ஆகுறாங்க. இறங்கி அங்கே போய் உட்காரும் போது பவுலுக்கு திடீரென்று ஒரு யோசனை வருது. நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வந்தால் தான் நமக்கு புரியும். திடீர்னு ஒரு யோசனை வருது. என்ன யோசனை வருது? நம்ம இப்போதைக்கு பிரயாணம் பண்ணக்கூடாது, இங்கு ஒரு பெரிய எச்சரிப்பை தேவன் தருகிறார் என்று பவுல் உணர்ந்து கொண்டார். பிரயாணம் பண்ணினால் கப்பலில் உள்ள எல்லாருக்கும் சேதம் உண்டாக போகிறது. அது மாத்திரமல்ல, கப்பல்ல இருக்கிற பொருட்களுக்கும் சேதம் உண்டாக போகிறது என்று சொல்லி பவுலுக்குள்ளே ஒரு எச்சரிப்பு உண்டாகிறது. இந்த எச்சரிப்பை பவுல் வந்துட்டு 100க்கு அதிபதியின் இடத்துல சொல்லுகிறான். இவனே ஒரு கைதியா போறான். எங்க போறான்? ரோமாபுரிக்கு போய் அங்கு பெரிய ஒரு நியாயாசனத்துல, பெரிய ஒரு கோர்ட்ல அவனுக்கு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுது. அவன் உயிர் பொழைப்பமான்னு தெரியாத அளவுக்கு போகும்போது கர்த்தர் யாரோடு கூட பேசுகிறார் என்றால் பவுலோடு கூட பேசுகிறார். இந்த பயணத்திலே நமக்கு ஆபத்து இருக்கிறது. அல்லேலூயா. 10வது வசனத்தை நீங்கள் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். பவுல் வந்துட்டு அடிமையா இருக்கான். அவன் வந்துட்டு இப்ப சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனாலும் அவன் யாரை எச்சரிக்கிறான்? ஜனங்கள் என்ன பண்றான்? எச்சரிக்கிறான். ஜனங்களை எச்சரிக்கும் பொழுது யாரும் அவனுடைய வார்த்தை என்ன பண்ணலாம், கேட்கறதுக்கு முன் வரவே இல்லை. யாரு சொல்றா? ஜெயிலுக்கு நியாயாதிபதி இடத்துல போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்க போற ஒரு சிறை கைதி தானே இந்த வார்த்தைகளை சொல்றான்னு சொல்லிட்டு யாருமே அவனுடைய வார்த்தை என்ன பண்ணல, எடுத்துக்கல, அலட்சியம் பண்ணிட்டாங்க. அதனால் சில விளைவுகளை அவர்கள் சந்தித்தார்கள். இன்னைக்கு அந்த கோணத்துல தான் இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியா விட்டால் அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கு. நம்முடைய செய்தியினுடைய சாராம்சம் அதுதான். தேவனுக்கு நம்ம என்ன பண்ணல, கீழ்ப்படியலைன்னா நிறைய விஷயங்கள்ல நாம் பாதிப்பை அடைவோம் என்பதில் நாம் மறக்கக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தை வரும் பொழுது நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஒரு பாஸ்டர் மூலம் ஆண்டுடைய வார்த்தை வருதுன்னா கீழ்ப்படிய வேண்டும். பைபிள் படிக்கும் போது ஆண்டுடைய வார்த்தை வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அதை உணரணும், அதற்கு மதிப்பு கொடுக்கணும். நிறைய பேர் மதிப்பு கொடுக்கறதே இல்லை. ஆமா, ஆண்டவர் பாட்டுக்கு என்ன பண்ணுவாரு, பேசிக்கிட்டு இருப்பாரு. பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, சொல்லதான் செய்வாரு. பைபிளை திறக்கும் போது நிறைய வசனம் இருக்கு, அதுல ஒரு வசனம் வரத்தான் செய்யும். ஆனா நான் நினைச்சதான் என்ன பண்ணுவேனா, செய்வேன் அப்படின்னு நம்ம தட்டி கழிச்சு போறோம். பாத்தீங்களா, அங்க நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல பெரிய பிரச்சனைகளை நாம் சந்திப்போம்.
இவன் கப்பல்ல 276 பேர் போறாங்க. பெரிய பெரிய நூற்றுக்கு அதிபதி எல்லாரும் உள்ள இருக்கிறார்கள். ஆனால் பவுலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால பெரிய விளைவுகளை அவர்கள் சந்தித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு உங்க வாழ்க்கை பயணம் நல்லா இருக்கணும்னா யார் வார்த்தையை கேட்கணும் சொல்லுங்க? ஆண்டவர் வார்த்தையை கேட்கணும். ஆண்டவர் இல்லாம உங்க கப்பலை நகர்த்திடவே வேண்டாம், முடியாது. சூப்பர், அந்த நல்ல வார்த்தை வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தை எங்கிருந்து வரும் நமக்கு தெரியாது. கொஞ்சம் காத்திருக்கணும். காத்திருந்த ஆண்டவரே, நான் செய்வது சரிதானா, நான் மூவ் பண்றது சரிதானா, நான் அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்க போறேன், அது சரிதானா, நீர் எனக்கு சொல்லும். நீர் சொல்லாமல் நான் மூவ் பண்ணா என் வாழ்க்கையில பிரச்சனைகளை தான் நான் சந்திப்பேன்னு சொல்லிட்டு உங்க வார்த்தையை நான் கனம் பண்றேன், உங்க வார்த்தைகளை நான் முக்கியப்படுத்துறேன். நீர் என்னோட பேசும், உங்கள்கிட்ட கேட்காம நான் ஒன்னே நான் என்ன பண்ணல, செய்யல, உங்கள்கிட்ட கேட்டுதான் நான் செய்யறேன்னு ஆண்டவரை கனப்படுத்துவீர்களானால் ஆண்டுடைய வார்த்தை வரும், நீ புறப்பட்டு போ, இல்ல போகாத அப்படின்னு ரெண்டுல ஒரு வார்த்தை நமக்கு என்ன தருவார், நிச்சயமாய் தருவார். அப்ப பவுலை அவர்கள் வார்த்தைகளை தட்டி விட்டார்கள், அலட்சியம் பண்ணி விட்டார்கள். பவுல் வார்த்தையை அவர்கள் அலட்சியம் பண்ணி விட்டார். நீங்க பார்த்துட்டே வாங்க, நான் வாசிக்கிறேன். இன்னைக்கு நிறைய ஒரு சில வசனங்களை வாசிக்க வேண்டியது இருக்கும். அப்போஸ்தலர் 27:11 நூற்றுக்கு அதிபதி இப்பொழுது வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிறான். என்ன அலட்சியம் பண்றான்? நான் என் கண்ட்ரோல்ல இருக்கிற கைதி, நீ என்ன சொல்லி நான் என்ன பண்ண கேட்கறது. பவுலுக்கு என்ன, அவங்க நூற்றுக்கு அதிபதிக்கு என்ன வேர்டு, என்ன தோணுது? நீ சொல்லி நான் கேட்கவா? பவுலுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார், அதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை அற்பமா இருந்தாலும் நீங்க அதை கேட்டுக்கணும். சொல்றவங்க அற்பமா இருந்தாலும் கேட்டுக்கணும். நீ சொல்லி நான் கேட்கிறதா அப்படின்னு நூற்றுக்கு அதிபதி பவுல் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமிக்கு ரொம்ப என்ன பண்ணுவோம் தெரியும். மத்தியில ஜான் பால் இருக்காரு, அவர் கப்பலுக்கு போனவர். மாலுமிக்கு அவ்வளவு விஷயமும் தெரியும். அவங்க ஸ்கேல் எடுத்து என்னமோ வரைவாங்க, சேட்டலைட் வியூ பார்ப்பாங்க, ரேடார் பார்ப்பாங்க, எக்கோ பார்ப்பாங்க, என்னென்னமோ பார்த்து கடல்ல கரைச்சு குடிச்சிருப்பாங்க அந்த ரூட்லாம். அவன்கிட்ட போய் நூற்றுக்கு அதிபதி சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சிறைச்சாலை கைதி என்ன பண்றான், இப்ப உள்ள இருக்கான், அவன் சொல்றான் புயல் அடிக்குமா, சேதம் உண்டாகுமா, கப்பல்ல எவ்வளவு கோடி சரக்கு ஏற்றுவான், எல்லா சரக்கையும் நம்ம என்ன பண்ணுவோமா, கொட்ட போறோமா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். டே, இதுக்காக நான் 4 வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டு வர்றேன், இவ்வளவு வருஷம் ட்ரைனிங் எடுத்து நான் கேப்டனா இருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பான். ஓடிடு ஒழுங்கா, எனக்கு தெரியும் காத்து எங்க அடிக்குது எங்க வருது எல்லாம் எனக்கு தெரியும், முதல்ல அவன் பேச்சை நிறுத்துன்னு சொல்லி தள்ளி விட்டோன்னே நூற்றுக்கு அதிபதி பவுல் சொல்றது, ஐயா உன் தீர்க்க தரிசனத்தையும் உன் வார்த்தையும் நீ தனியா வச்சுக்க. ஆனா நூற்றுக்கு அதிபதிக்கு புரியல. ஒருவேளை கேப்டன் படிச்சிருக்கலாம், ஆனா பவுலுக்குள் இருக்கிறவர் அண்ட சராசரங்களை படைத்தவர் உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில படைச்சவர் சொல்றதை கேட்க போறீங்களா, சூழ்நிலைகள் சொல்றதை கேட்க போறீங்களா? அதான் முக்கியம். படைச்சவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். படைச்சவர் பேசும்போது வெளிப்படுற விஷயம் அற்பமா இருக்கும், அற்பமான மனுஷர்களா இருக்கும், யதார்த்தமான ஒரு நம்ப முடியாத சூழ்நிலையா இருக்கும். ஆனாலும் பேசுகிறவர் நாம் அல்ல, தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி நீங்க தெரிஞ்சு உங்க வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பொழுது நீங்கள் தோல்வி அடைய போவது கிடையாது. மாலுமியையும் கப்பல் எஜமானனுடைய வார்த்தைகளையும் அதிகமாய் நம்பினான். அவங்க சொல்றதுதான் நம்புறான். அவன் சொன்னா, டே என் கப்பல் இந்த புயலுக்குலாம் என்ன பண்ணும், தாங்கும். என் கப்பல்ல பேலன்ஸ், சரக்கு ஏற்ற பேலன்சிங், அந்த இதெல்லாம் கரெக்டா இருக்குது. என் கேப்டன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் இந்த ரூட்ல எவ்வளவு நாள் போயிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நூற்றுக்கு அதிபதிக்கு ஒன்றும் தெரியாது. பார்த்தீங்களா, அவன் சொல்லிட்டான், ஏ பவுல் நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டே, நீ அங்கே போகணும், ரோமாபுரியில் போய் ஜட்ஜ்மெண்ட்டில் போய் நிற்கணும், நீ பேசாமல் வாய் பற்றிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை நம்பிட்டான். யார் சொன்னதை? கேப்டன் சொன்னதையும் அடுத்து ஓனர் சொன்னதையும் என்ன பண்ணிட்டாரு, நம்பிட்டார். அல்லேலூயா. பவுல் வார்த்தை விட மாலுமியும் எஜமானுடைய வார்த்தையும் அதிகமாய் நம்பினார். கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தை இதை வாசிக்க வேணா, நான் சொல்றேன். அந்த இவன் பவுல் இருக்க சொல்ற துறைமுகத்தை உள்ள இருந்த 276 பேரும் பார்க்குறாங்க. தங்கறதுக்கு ஒரு வசதியும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒரு வசதியும் இல்லை. மழை காலத்தில் தங்கறதுக்கு ஏதுவான ஒரு வாய்ப்பும் பவுல் சொன்ன தீவில் இல்லை, துறைமுகத்தில் இல்லை. அந்த துறைமுகத்துக்கு பேர் என்ன? அதில் ஒன்றுமே இல்லைனாலும் அதுக்கு பேர் என்னது? இவ்வளவு சொல்லுவாங்க. இந்த போலீஸ் திருடன் விளையாடும்போது இந்த முட்டை பேப்பருக்கு அங்கிட்டு தெரியும், அவன் சொல்லுவான் திருடன் யாருன்னு கண்டுபிடி. முட்டை தான் தெரியுது, அப்புறம் எங்க கண்டுபிடிக்க? பேரே நல்ல துறைமுகம் அப்பா, நீ அது நல்லா இல்லைன்னு சொன்னா எப்படி? இந்த ஆண்டவர் நல்லவர். நீங்க ஆண்டவரை எப்படி நம்பினாலும் அந்த துறைமுகத்துல நீங்க இறங்கலாம், நிச்சயமாய் அவர் உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. பேரே நல்ல துறைமுகம். இவங்க எல்லாரும் சொல்றாங்க அங்க சாப்பாடு கிடையாது, அவ்விடத்துல உள்ளவங்களுக்கு எந்த வசதியும் இல்ல, அதனால நம்ம இங்க இருந்து என்ன பண்ணிடுவோம், ஓடிடுவோம். ஃபேனிக்ஸ் என்கிற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓடிடுவோம் சொல்லி அநேகம் பேர் ஆலோசனை பண்ணார்கள். அந்த ஆலோசனை எல்லாம் நூற்றுக்கு அதிபதி கேட்டார். 276 பேர்ல 275 பேர்
இல்லை அவன் சொல்றத கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஆலோசனை பண்ணி கப்பலை கிளப்பு, இவன் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டான். ஹல்லேலூயா. அதனால நீங்க வந்துட்டு ஆண்டவர் சொல்றதை கேட்க போறீங்களா, சுத்தி உள்ளவங்க சொல்ல போறதை கேட்க போறீங்களா? யார் சொல்றதை கேட்கணும்? ஆண்டவர் ஓட்டெடுப்புல மெஜாரிட்டி கம்மியா ஒண்ணு இருந்தாலும் என் ஆண்டவர் தான் ஜெயிக்க போகிறவர். ஹல்லேலூயா. 275 பேர் அந்த பக்கம் நின்று சொல்றான், வேணாம் கிளம்பு கிளம்பு. இவன் சொல்றான், கிளம்பாத, உனக்கு சேதம், கப்பலுக்கு சேதம், பொருளுக்கு சேதம், ஜீவனுக்கு சேதம் உண்டாகும், கிளம்பாத. அநேகம் பேருடைய ஆலோசனை, எப்படி வேர்ட் பை வேர்டா நீங்க பைபிளை படிக்கணும், அநேகம் பேருடைய ஆலோசனை தேவ ஆலோசனை ஸ்டாப் பண்ணிருச்சு. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது. மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்கிறதுக்கு முன்னாடி என் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கேட்க வேண்டும், காத்திருக்க. அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். 13வது வசனத்துல இவன் சொல்றான், 13வது வசனத்துல இவன் சொல்றான், இவங்க எல்லாம் சொல்றாங்க கிளம்புன்னு பவுல் சொல்றாரு. இங்க கேப்டனும் வேணான்னு சொல்றான், ஓனர் வேணான்னு சொல்றான், மக்களும் வேணான்னு சொல்றாங்க. தென்றலும் மெதுவாரு. புயல் கூறுபாடே இல்லை, புயலோட கூறுபாடே இல்லை. தென்றலும் மெதுவா இருந்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்தார்கள். தென்றல் அமைதியா இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுறார், பவுல் மூலம் போகாத, புயல் அடிக்குன்னு சொல்றாரு. ஆனா புயல என்ன பண்ணல, அடிக்கல. ஆண்டவர் உங்களோட பேசினா அது சாதகமான சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க அதை விட்டு என்ன பண்ணணும், வெளியே சொல்லுங்க வரணும். இல்ல எல்லாம் கைகூடி வருது, என்ன பண்ணுது, தென்றல் அடிக்குது, கப்பல் கிளம்புறதுக்கு தென்றல் அடிச்சு ரெடியா இருக்குது, புயல்லாம் அடிக்கல, அழகா போகலாம். பவுல் சொன்னா, நீ கிளம்புவப்பா, ஆனா நீ போய் சேரவே மாட்ட. நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லிச்சு, இப்ப தென்றல் அடிக்கலாம், நான் சொன்ன மாதிரியே உங்களுடைய சரக்குகளுக்கும் உங்களுக்கும் சேதம் உண்டாகும், உங்க பயணத்தை தொடங்காதீங்கன்னு சொல்லி பார்த்தான். பவுலுடைய வார்த்தை எல்லாவற்றையும் தட்டி விட்டார், தட்டிட்டு கிளம்பி போயிட்டான். இந்த முதல் காரியத்தில் நமக்கு புரிஞ்சு கொள்ற ஒரு விஷயம், தேவனுடைய ஆலோசனையை நீங்கள் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அநேகருடைய ஆலோசனைகளை நம்பி தேவனை புறக்கணிக்காமல் அநேகருடைய ஆலோசனை புறக்கணித்து தேவனை நீங்கள் நம்ப வேண்டும். சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுக்காக எல்லாம் ரைட்டா நடக்குதுன்னு நினைக்க கூடாது. கர்த்தர் உங்களோட பேசிட்டா ஒரு விஷயத்தை குறித்து, அது உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் நீங்க அந்த காரியத்தை செய்ய தொடங்கும் போது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டா. ஹல்லேலூயா. அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. எல்லாரும் அந்த கப்பல் மேல ஏறிடுங்க. இப்போ நல்ல துறைமுகத்திலிருந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பவுல் வார்த்தையை ஓரங்கட்டி கப்பல் என்ன பண்ணிட்டாங்க, கிளப்பிட்டாங்க. கிளப்பி தென்றல் வேற மெதுவாக இருந்துச்சா, அழகா அந்த வாழ்க்கை பயணம் ரொம்ப இனிமையா கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு, இவங்க தென்றல் எல்லாம் சரியா இருக்குன்னு வார்த்தைகளை தட்டிட்டு கப்பல் ஏறினாங்க பாருங்க. ஆண்டவர் வார்த்தை சொன்னதுதான் பெரிய ஒரு சூறை காற்று, யூரோக்கொலிதான் என்னும் கடுங்காற்று, அதுக்கு பேரை பாருங்க, கடுங்காற்று அதில் மோதிட்டு. உங்க வாழ்க்கையில நீங்கள் நானும் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் ஆண்டுடைய வார்த்தை தட்டி ஆண்டுடைய ஆலோசனை தட்டி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை புறப்பட செய்வோமையானால் சூறை காற்றும் காற்றும் தான் நமக்கு எதிராக இருக்கு. இந்த வார்த்தையில நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, வாழ்க்கை பயணத்தில் யார் வரணும் சொல்லுங்க, நீங்க வரணும். நீங்க இல்லாம நான் உன்னை என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் உங்க சித்தப்படி தான் நான் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது உங்க வாழ்க்கை பயணத்தை ஆண்டு நல்லா மாற்றும். இப்ப புயல் வந்துருச்சு, பெருங்காற்று மோதி விட்டது. கடைசியா நம்ம பெருங்காற்று மோதிடுச்சு, அதனால் அவர்கள் அடைந்த விளைவுகள் என்ன பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். காற்று மோதின உடனே இவர்கள் அடைந்த விளைவு என்ன? 15வது வசனத்தை வாசிக்கும் போது, அதில் அவர்கள் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போக விட்டார். அவர்களால் ஃபர்ஸ்ட் நகர முடியவில்லை. ஹல்லேலூயா. காற்று அடிச்சவன என்னாச்சு விளைவு? அவங்க போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ண முடியல, போக முடியல. உங்க வாழ்க்கையில நீங்கள் வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே நீங்க வாழ்க்கையில போகணும்னா கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் உங்க வாழ்க்கை பயணத்தில் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நீங்க முன்னேறி கொண்டே போக முடியும். இல்லை என்றால் அந்த சூறை காற்றினால், கடுங்காற்றினால் நாம் அடிக்கப்படுவோம். ஒரு ஸ்டெப்பு கூட நகர என்ன பண்ண முடியாது. காற்று அவர்களுக்கு அதிகமாக இருந்தபடினால் போகிற வழியிலே அவங்க போக முடியல. இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க பேனிக்ஸ் இன்னும் இடத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. ஆனா இது எங்க டைரக்ட் பண்ணிருச்சு, வேற இடத்துக்கு டைரக்ட் பண்ணி. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உங்க சித்தத்தை செய்யுங்க, நான் போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணணும், போகணும், நகரணும், உங்க குடும்பம் நகரணும். அப்படியே நின்றக்கூடாது, வறுமையிலே நின்றக்கூடாது, வியாதியிலே நின்றக்கூடாது, வருத்தத்திலே நின்றக்கூடாது, கவலையிலே நின்றக்கூடாது, சோர்விலே நின்றக்கூடாது, பலவீனத்திலே நின்றக்கூடாது.
அடுத்த ஸ்டெப் நீங்க நகர்ந்து போகணும். நகர்ந்து போகலைன்னா எதிர்த்து புயல் அடிக்குதுன்னு அர்த்தம். நீங்க மூவ் பண்ணணும். ஆண்டவர் சொன்னார், வாருங்கள் அக்கறைக்கு போவோம், வாருங்கள். புயல் அப்பயும் வந்துச்சு. ஆனா இயேசு வந்து புயலை கடந்து அக்கறைக்கு என்ன பண்ணிட்டாரு? கொண்டு போயிட்டார். சில குடும்பங்கள் நகர முடியாததுக்கு காரணம், நமக்கு முன்பே பெருங்காற்று இருக்கிறது. ஏன் அந்த பெருங்காற்று என்று நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை விட்டு விலகினதுனால உங்களுக்கு பெருங்காற்றா? எதனால எனக்கு பெருங்காற்று? ஆண்டுடைய வார்த்தையை நான் விட்டு விலகி அதை வந்துட்டு அற்பமா என்னதுனால என் வாழ்க்கையில பெருங்காற்றா? ஏன்னா நகல முடியல, மூவ் பண்ண முடியல, காற்று எதிர்த்து அடிக்குது, என்னால போக முடியல. அடுத்து பாருங்க, காற்று போன போக்கில அவர்கள் என்ன பண்ணினாங்களா? அப்படி எப்படி இருக்கும்? தலையை சுத்தி விட்ட மாதிரி இருக்கு. எங்க போறோம்னு அவனுக்கு தெரியல. நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படித்தான். நம்ம என்ன செய்யறோம், என்ன பண்றோம், என்னதான் நடந்துகிட்டு இருக்கு என் வாழ்க்கையில, ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. உறுதி இருக்காது, நிலை இருக்காது. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். குருவி அலைஞ்சுக்கிட்டே இருக்குமா கூட்டை விட்டு. அது போல நான் என்ன செய்யறேன், என் பிள்ளைங்க என்ன செய்யுது, என் வாழ்க்கையில் என்ன நடக்குது, எனக்கு ஒரு ஆம்பிஷன் என்ன, எனக்கு எதிர்காலம் என்ன, நான் என்னத்தை சாதிக்க போறேன், ஒண்ணுமே தெரியாது. சுத்திக்கிட்டே இருப்பான். இவங்களாம் எங்க இருக்காங்க தெரியுமா? காற்று அடிக்கிற காற்றின் திசையை நோக்கி இவர்கள் இழுக்கப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க அடைஞ்ச விளைவை பாருங்களேன். பவுல் சொன்னதை என்ன பண்ணிருக்கலாம்? இவங்க கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்க கூடாதா? கேட்டிருக்கலாம். நகர முடியவில்லை. காற்று போன போக்கிலே இவர்கள் போக ஆரம்பித்தார். 16வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படியே வாசிங்க. அப்படி வெகு வருத்தத்தோட படவை வெகு வருத்தம், மிகுந்த வருத்தம். ஆண்டவர் விட்டு விலகும் போது நம்முடைய குடும்பங்களில் என்ன உண்டாகுமாம் சொல்லுங்க? மிகவும் வருத்தம், பெரிய வருத்தம் உண்டாகும். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவருடைய நடத்துதல் இருந்தா ஆண்டவர் அப்படியே நம்மளை கொண்டு போவார். நல்லா கவனிங்க. புயல் போற வழியில அது இழுத்துட்டு போகுது. இவன் எதிர் திசையில இவனுக்கு பிடிக்கல அந்த திசை. அவன் என்ன பண்றான்? திரும்பணும் நினைக்கிறான். அதனாலதான் இவனுக்கு என்ன நடக்குது? வருத்தம் உண்டாகும். உங்களுக்கு தெரியும், காத்து போன போக்கிலேயே போட்டோ கப்பலோ போச்சுன்னா அதுக்கு ரொம்ப எதிர்த்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஆவியானவருடைய நதி, தேவனுடைய நடத்துதலுக்கு நேரம் நம்ம என்ன பண்ணணும்? போகணும், ஃப்ளோவா போகணும். பிலிப்பு பாருங்களேன், ரதம் ஓடுது, ரதத்தை என்ன பண்ணு? தொடர்ந்து பிடித்து கொண்டு சொன்னார். அப்ப எவ்வளவு வேகமா ஓடி இருப்பான். நான் நம்புறேன், ஆவியானவருடைய பிரசனமும் கிருபையும் வல்லமையும் அவனை கொண்டு போய் அந்த இடத்துல என்ன பண்ணிருச்சு? சேர்த்துருச்சு. உங்க வாழ்க்கையில அப்படி ஆவியானவர் ஒரு இன்ஜினை போல உங்களை ஃப்ளோவா கொண்டு போகணும். நீங்க எதிர்காத்துல நீய முடியாதவங்க மாதிரி போய்கிட்டு இருக்க கூடாது. எதிர்காத்துல நீய முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு போறோம்னா ஏதோ சூறை காற்று அடிக்கிறது, கடுங்காற்று அடிக்கிறது, அது ஒரு திசையில போகுது. நீங்க திசையை விட்டு திரும்ப நினைக்கிறீங்க, உங்களால முடியல. அதனாலே மிகுந்த வருத்தத்தோட நாங்கள் படகை வசப்படுத்தினோம். புரிஞ்சா? தேவன் உங்களோட இருந்தா அப்படியே காத்துல போன மாதிரி காத்தோட காத்தடிக்குது, இலை என்ன பண்ணுது? காத்தோட பறக்குது. பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்க ஆவியானவருடைய பிரசனத்தோடு ஆவியானுடைய நடத்துதலோடு நீங்க இருக்கும்போது உங்க வாழ்க்கையில எல்லாமே என்னவா இருக்கும்? ரொம்ப ஈஸியா இருக்கும். எத்தனை பேர் புரிஞ்ச ஒரு ஆளிலையா சொல்லுங்களேன். அப்ப இவர்களுக்கு வருத்தம் உண்டானது. 18-19 பார்த்தீங்கன்னா இப்ப அவங்க என்ன பண்றாங்க? மேலும் பெருங்காற்றும் மலையில் நாங்கள் மிகவும் அடிக்கப்பட்டதினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில். இவன் என்னெல்லாம் உழைச்சானோ, இவன் என்னெல்லாம் பண்ணானோ எல்லாமே இப்ப என்ன ஆகுது? நஷ்டப்பட்டு போகுது. இவன் சம்பாதிச்ச சரக்கு எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. பல கோடி காரை 5000 கார் 7000 கார்னு கப்பலில் ஏற்றிட்டு வர்றான். புயல் வந்துருச்சு, பல கோடி காரை ஃபுல்லாக தூக்கி தண்ணியில் போட்டா அப்படி. அன்னைக்கு அந்த பெட்டியில் என்ன வச்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? மிளகா வத்துல கருவாடுமா? தங்கம் வந்திருக்கும், வெள்ளி வந்திருக்காதா? ஒரு பார்சல சொல்லுங்களேன். சம்பாரிச்சு வந்தது எல்லாம், முதல்ல எல்லா உழைப்பு எல்லாம் இப்பொழுது எங்கே தூக்கி போடப்படுகிறது? கடல்ல. சொன்னாரே ஒருத்தவர், சொன்னேனே கேட்காம போயிட்டியே. கிளம்பும் போதே சொன்னாரே போகாதே, உன் சரக்குக்கு சேதம், உனக்கு சேதம், உன் கப்பலுக்கு சேதம். கப்பல்ல பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தான். ஏன் கப்பல் உடச்சு சுக்குநூறாகி கட்டையை பிடிச்சி மிதந்துக்கிட்டு தீவுக்கு போனாங்க. கப்பலையே முன் அணியத்தை மண்ணில் செலுத்துட்டான், பின் அணியம் காத்துல அடிச்சு செதறிடுச்சு. அதோட சொல்றான், கட்டையை பிடிச்சிட்டு மிதந்து போறவன், மெலிதா தீவுக்கு போறவன் முன்னாடி நீந்தி, கப்பலும் உடஞ்சு போச்சு, சரக்கும் கொட்டி போச்சு. இவன் சம்பாரிச்சதை இவனே கடல்ல தூக்கி என்ன பண்றான்? ஆண்டவர் சொல்ற, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடு. நீங்க சம்பாரிச்சதை நீங்க வேஸ்ட் பண்ற இடம் வருதுன்னா எங்கேயோ காத்து அடிக்குது. அல்லேலூயா.
நான் சம்பாரிச்சது, நான் உழைச்சது இப்போ நானே இடிக்கிறேன். நான் சம்பாரிச்சது, நான் உழைச்சது நானே விற்கிறேன். ஐயா கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து நானே விற்கிறேன். இப்போ வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்ட, விற்கும் போது நான் அழுதுகிட்டே விற்கிறேன். எப்படி இருக்கும்? வாங்கும்போது ஆண்டவர் கூட இருந்தாரு, விற்கும்போது ஒரு கண்ணீர் வருது. ஏன்? கண்ணீருக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும். எந்த கப்பலிலே பயணம் போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும், நான் தான் சொல்லணும். எந்த காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். இவன் கைகளினால் இவன் சம்பாதித்த சரக்குகள் வெளியே கொட்டப்படுகிறது. 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினால் எடுத்து இருந்தோம். எல்லாம் கப்பல் உள்ள எல்லாம் அடிச்சு நொறுக்கி, தேவையில்லாத வெயிட்டான பார்ட்ஸ், சரக்குகள் எங்கிட்ட உள்ளதை கொட்டினாங்கிட்ட எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. தூக்கி 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 போட்டுக்கிட்டே ஒன்றும் இல்லாமல் எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இந்த நாளில் கர்த்தரே நமக்கு இந்த வார்த்தை தருகிறார். உங்களுடைய இது ஒன்றுமே வேஸ்ட் ஆகக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா கவனிங்க. 12 கூடைய மிச்சம் என்ன பண்ண சொன்னார்? எடுக்க சொன்னார். அற்புதத்தால் வந்தது தான். ரொம்ப முதல்ல 5 மீன் 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கும் புருஷர்களுக்கும் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு பிச்சு பிச்சு கொடுத்த உடனே இந்த பிரெட்டில் பிஞ்சு கிடக்கும் பாருங்க கீழே, துணிக்குன்னு அதான் சொல்லுவாங்க. அதான் பிஞ்ச துணின்னு நினைச்சிடாதீங்க, பிஞ்ச பிரெட்டு. பொரிச்ச மீன் பொரிச்சோடனே கீழே கொஞ்சம் தூள் கிடக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது அற்புதத்தால் கிடைச்சது, தூளும் வேஸ்ட் ஆகக்கூடாது, பண்ணோட மிச்சமும் வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்போ ஒன்றும் கூட வேஸ்ட் ஆகாது. அவர் நீங்கள் சம்பாரிச்சது வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னா அவர் சித்தமா? சொல்லுங்க, அவர் சித்தமா? நான் சம்பாரிச்சுட்டு வர்றேன், வரும்போதே காசை காணோம்யா. சம்பாரிச்சுட்டு வர்றேன், வரும்போதே இந்த காசு வீண் செலவுக்கு போயிடுச்சேன். நீங்கள் சம்பாரிச்சது உங்களை விட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம். இந்த சரக்கை நீங்களே கட்டவிழ்த்து கடலுக்குள்ளே இறக்குறது ரொம்ப கஷ்டம். டாக்டர்கிட்ட போகும்போது இவ்வளோ செலவாகும் சொல்லும்போது நம்மளே சம்பாரிச்ச காசை எடுத்து கொடுக்கும்போது எவ்வளோ கஷ்டம். அல்லேலூயா. சொன்னார், ஒரு பிரதர் சொன்னார், அவங்களுக்கு ஒரே மகள், அவளை வந்துட்டு வெளியில் சுற்றி காமிக்கணும், சாப்பிட வைக்கணும், ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொல்லி எங்கே அவங்க போக மாட்டாங்க. ஒருத்தர் அரசு அதிகாரியாக இருக்காங்க, ஒரு ஊழியக்காரங்களாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்க, 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு மகளை சந்தோஷமாக ஒரு நாள் என்ன பண்ணணும், சுற்றி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு சந்தோஷமாக போனால் மகளுக்கு என்ன பண்ணல, முடியாமல் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரிப்பு போட்டு எல்லாம் பண்ணிட்டு அவன் போட்டான் பில்லு 10,000. எப்படி இருக்கு அந்த காசு? உழைச்சி கையில் வந்தது அப்படியே போகும்போது அவ்வளோ வருத்தம். கப்பலில் இருந்து சரக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இறக்கியிருப்பான். பவுல் சொன்னதை கேட்டிருந்தால் சரக்கும் தப்பித்திருக்கும், கப்பலும் தப்பிச்சிருக்கும், இவங்களுக்கும் எந்த சேதமும் வந்திருக்கார். அல்லேலூயா. இவள் எல்லாம் இழந்து போனார். நான் முடிக்க போகிறேன். 20-21 வர்றாங்க. அநேக நாள் அவர்கள் சூரியனையாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் இருளிலே இருந்தார். அநேக நாள், கிட்டத்தட்ட 14 நாள் கிட்ட சொல்றாங்க. அநேக நாள் என்ன பண்றாங்க, பார்க்கவே இல்லையா? எதை பார்க்கலையா? சூரியனையும் சந்திரனையும் பார்க்கல. வாழ்க்கையே இருள் அடைஞ்சு கிடக்கு. பவுல் வார்த்தையை கேட்டு மீறி அந்த இடத்தை விட்டு போனதுனால எல்லாவற்றையும் இழந்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை, அவர்களுக்கு சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை. கப்பலில் உள்ளவங்களுக்கு சூரியனும் சந்திரனும் முக்கியமா இல்லையா? கடலுக்கு போகும்போது சொல்லுங்க மாமா, சொல்லுங்க, முக்கியம். காம்பஸை விட நம்ம கடலுக்கு போறவங்க நட்சத்திரத்தை வச்சு கரையை பிடிப்பாங்க. நட்சத்திரமே காணுமையா? அந்த நட்சத்திரம் இருந்தால் தானே கரையை பிடிக்க முடியும். நீங்க தேவனோடு கூட இல்லாவிட்டால், தேவனுடைய வார்த்தையை மீறிவிட்டால், தேவனுடைய நடத்துதல் உங்களுக்கு இருக்காது. தேவன் தான் அந்த நட்சத்திரம். 3 சாஸ்திரிகளை ஒரு நட்சத்திரம் அழைத்து கொண்டு போய் அவர் பிறந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டது. விடுமளவும் அது முன்பே போய் கொண்டிருந்ததாம். நட்சத்திரம் என்றால் உங்களை வழி நடத்தி உங்களை நல்ல பாதையில நடத்துறது. ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாம நீங்க ஆண்டவர் உங்களை நடத்தணும்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாது. ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாம நீங்க என்னோட பேசுங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது. தேவனுடைய வழி நடத்துதல் அங்கே இருக்காது. சூரியனும் இருக்காது. அவர் நீதியின் சூரியன், நட்சத்திரம். அவர் நட்சத்திரங்களுக்கெல்லாம் மேலான விடிவெளி நட்சத்திரம். விடியும் போது ஒரு நட்சத்திரம் வருகிறது. அப்ப இந்த நட்சத்திரமும் இல்லை, சூரியனும் இல்லை. என்ன செய்வான் இவன்? வாழ்க்கை அவ்வளவுதான். ஆண்டவர் இயேசு இல்லாத வாழ்க்கையும் சூரியனும் நட்சத்திரமும் இல்லாத வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில் வெளிச்சமும் இல்லை, வழி நடத்துதலும் கிடையாது, எல்லாம் போச்சு. 14 அநேக நாள் 21வது வசனம், அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தார்கள். ரொம்ப நாள் சோறை என்ன பண்ணல, கிடைக்கல, பட்டினி பசி. இது எல்லாம் ஏன்? பவுலுடைய வார்த்தையை மீறினதினால். அப்படியே போய் தள்ளாடி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. 14 நாள் சாப்பிடாம சரக்கை இழந்து புயல் அடித்து வழி மாறி கப்பலில் உள்ள எல்லாத்தையும் விட்டு உடச்சி கீழே போட்டு இதெல்லாம் தேவையா அப்படின்னு பவுல் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு,
பார்த்துக்கிட்டே இருக்கார். பவுலும் இப்ப எங்க இருக்கிறார்? கப்பலில் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாராவது உங்க குடும்பத்தில் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கன்க்ளூஷன், முடிவுரை, இயேசுவே என்னை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, போயிடாது. நீங்க சொன்னதை நான் கேட்காம போயிட்டேன், தயவு செய்து என்ன பண்ணிருங்க, மன்னிச்சிருங்க ஐயா. எப்படியாவது இருக்கிற கொஞ்சம் நெஞ்சத்தை வச்சாவது நான் என்ன பண்ணிடணும், கரை சேர்ந்துடணும். பவுல் பார்த்தான். 21வது வசனம் மிகவும் ஒரு அருமையான வசனம், நான் வாசிக்கிறேன், எல்லாரும் பாருங்க. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவே நின்று, இப்ப எந்திக்கிறான் பாருங்க, இவ்வளவு நாள் நான் சொல்றதை கேட்கல இல்லடா, எல்லாத்தையும் அனுபவிச்சாதான் நீ என்ன பண்ணுவ, கேட்பேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்றா. 14 நாளுக்கு அது நெருங்கி ரொம்ப பசியும் பட்டினியும் எல்லாத்தையும் தொலைச்சு நிற்கும் போது பவுல் மீண்டும் எந்திரிச்சு நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு என் பேச்சை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. என் பேச்சை நீ கேட்டிருந்தா இவ்வளவு சேதம் வந்திருக்காது, இவ்வளவு பிரச்சனைகளும் வந்திருக்காது, நீங்க புறப்படாம இருந்திருக்கலாமே சொல்லிட்டு, ஆனாலும் அவனுடைய ஆண்டவருடைய இரக்கத்தை பத்தி பேசுறான். ஆகிலும் திடமானதா இருங்கப்பா, ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், கப்பல்ல ஏறிட்டோம். உங்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். விசுவாச கப்பலிலே ஏறினவர்களை கர்த்தர் எப்படி ஆகிலும் கரை சேர்ப்பார். சிலவற்றை நீங்கள் இழந்து போவீர்கள், சிலத்துல நஷ்டப்படுவீங்க, சில கவலை வரும், கஷ்டம் வரும், அது நீங்க செஞ்சதுனால நீங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இயேசு உங்களை நிச்சயமாய் கைவிட போவதில்லை, உங்களை கரை சேர்ப்பது உண்மை. என்ன, கீழ்ப்படிஞ்சா கொஞ்சம் நஷ்டப்படாம இருப்போம், கீழ்ப்படிஞ்சா கொஞ்சம் வருத்தம் இல்லாம இருப்போம், கீழ்ப்படிஞ்சா கொஞ்சம் பட்டினி இல்லாம இருப்போம், கீழ்ப்படிஞ்சா கொஞ்சம் சூரியனை நட்சத்திரத்தையும் பார்ப்போம். கீழ்ப்படியாததுனாலதான் இவ்வளவு நஷ்டம். ஆனாலும் சொல்றான், ஆனாலும் நான் கப்பல்ல இருக்கேன், கவலைப்படாத, நீ என் பேச்சை கேட்டிருந்தா நீ ஒழுங்கா இருந்திருக்கலாம், ஆனாலும் என் பேச்சு இப்பொழுது, ஆனா சொல்ற, ஆனாலும் திடமனதாய் இருங்கள், ஆகிலும் திடமனதாய் இருங்கள், இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். இப்ப சொல்றாரு, கப்பல் சேதமே அல்லாமல் உங்களுக்கு பிராண சேதம் வராது சொல்லிட்டு சொல்றாரு, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். கரங்களை வித்துறாள் இல்லையா, சொல்லுவோமா? கடைசியா சொல்றான், பயப்படாத, அதை தூக்கி போட்டேன், இதை தூக்கி போட்டேன், அதை இழந்த பயப்படாத, உயிர் உன்னோட கூட இருக்கு. உயிர் முக்கியமா, பொருள் முக்கியமா? சொல்லுங்க, உயிர் முக்கியம். இன்னும் உங்களுடைய ரட்சிப்பு உங்களோடு கூட இருக்கிறது, இன்னும் உங்களை அழைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். நரகத்துக்கு போற இடத்துக்கு நீங்க இன்னும் வரல, அது வரை நீங்க சந்தோஷப்பட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டான். இன்னும் நீ சாகல, எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், ஆனா அவன் உயிர் உன்னோடு கூட இருக்கிறது, இந்த உயிர் இருக்கும் பொழுது நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இப்போதான் எல்லாரும் அவனுடைய வார்த்தையை கேட்டு, சரியா சரியா நீ சொல்ற இடத்துக்கு என்ன பண்ணுவோம் போவோம் சொல்லும் போது அவங்க மெலித்தா என்கிற தீவுக்கு இறங்குகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற யாராலும் இந்த சூழ்நிலையில் இருந்தான், இதோட முடிக்கிறேன், இந்த சூழ்நிலையில் இருந்த ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இதுவரை நான் நிறைய இழந்துட்டேன், உண்மையா இல்லையா? நிறைய தோல்வி அடைஞ்சிட்டேன், நிறைய வருத்தம் அடைஞ்சிட்டேன், நிறைய பலவீனம் அடைஞ்சிட்டேன், நிறைய பசி ஆயிட்டேன், நிறைய வழிநடத்தல் இல்லாம சிக்கி காற்று முகத்துல காற்று ஓடுற வேகத்துல போய் நான் வருத்தம் அடைஞ்சிட்டேன், வாழ்க்கையை ரொம்ப லக்கு இல்லாம நான் என்ன செய்யறேன்னு தெரியாம நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு மீண்டும் என்னை திடப்படுத்தி நான் போக வேண்டிய இடத்திற்கு நீர் என்னை கொண்டு போவீராக என்று சொல்லும் போது ஆண்டவர் மீண்டும் உங்களை வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு பவுலை கொண்டு பவுலினால் 276 பேரை அந்த கப்பலில் இருந்தாங்க காப்பாற்றினவர். சொல்றாரு, உன் நிமித்தம் யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். உன்னால நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க எல்லாருக்கும் தயவு. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, யோனா என்கிற ஒருவன் கீழ்ப்படியாமல் கீழ்த்தட்டில் இருந்ததுனால கப்பல் சேதம் வந்துச்சு, சரக்குகளுக்கு சேதம் வந்துச்சு. ஒரு ஆள் ஒரு குடும்பத்துல கீழ்ப்படியாம, அது ஆண்டவர் அறிஞ்சாலும் ஒழுங்கா இல்லாம இருந்தா உங்க குடும்பம் தள்ளாடுறது பிள்ளைகளுக்கு ஏன்னு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். உங்கனாலதான் பிள்ளைங்க தள்ளாடிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அறிஞ்சவங்க தான் யோனா. நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டும். போகாம இருந்தா கீழ்த்தட்டுல நம்ம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா மேல்தட்டு என்ன ஆகும், அசையாரும். ஒரு யோனா நிமித்தமாய் முழுவதும் சேதம் உண்டானது, இங்கே ஒரு பவுல் நிமித்தமாய் முழுவதும் காப்பாற்றப்பட்டார். நீங்க யாரா இருக்கணும் சொல்லுங்க? யோனாவா இருப்பீங்களா, பவுலா இருப்பீங்களா? சொல்லுங்க, பவுலா. உங்கள் நிமித்தமா கர்த்தர் உங்க குடும்பத்தை காப்பாற்ற போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் நிமித்தமாய் அவர் சொல்றாரு, உனக்காக உனக்கு தயவு பண்ணினார், தேவன் உனக்கு தயவு பண்ணினார். உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். நம்மையும் ஆண்டவர் காப்பாற்ற போகிறார். நம் நிமித்தம் யாரை காப்பாற்ற போறார் சொல்லுங்க? குடும்பங்களையும் காப்பாற்ற போறார். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நான் வழி தப்புறதுனால என் குடும்பத்துக்கு சேதம் வந்திருக்கா, நான் வழி தப்புறதுனால ஏன் குடும்பம் என்கிற கப்பல் இடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா, நான் வழி தப்புறதுனால அப்படி இருக்குதா, நான் உங்க சொல்ல கேட்காதனால அப்படி இருக்கா, இன்னைக்கு நான் நிறைய விஷயத்தை இழந்துட்டேன்,
ஆனால் இன்னைக்கு என்னை நீங்கள் மாற்றி எனக்கு மீண்டும் என்னை நான் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போக நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர், என்னை நீர் வழி நடத்தும் என்று சொல்லும்போது கர்த்தர் அந்த கப்பல் யாத்திரையில் உள்ளவர்களை மீண்டும் நடத்தினது போல உங்களை என்னை கர்த்தர் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார்.